இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை துணைங்கிற வார்த்தையிலேயே உங்க பதில் ஒளிஞ்சிருக்கு. வாழ்க்கை துணைங்கிறவங்க எப்பவும் நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்கணும். நானும் அப்படி இருக்க தான் விரும்புறேன். எனக்கும் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கணும். ஐயோ கடவுளே, இவன் என்ன இவ்வளவு அழகா தெளிவா பேசுறான்? என்ன உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவனா? யாருக்கு தெரியும்? இந்த ஆயுஷ் இருக்கானே, இவனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் லுக் அட் ஹிம். விக்ராந்தை ரிஜெக்ட் பண்ண என்னெல்லாம் சாக்க தேடுறான். ஆனா விக்ராந்த் அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் இந்த வாட்டியா ஆயுஷால எதுவும் பண்ண முடியாதுன்னு. எக்ஸாக்ட்லி. இந்த தடவை இவனுக்கு சரியான பதிலடி கிடைக்க போகுது. நீ வேணா பாரு, இவங்கெல்லாம் இந்த வீட்டை விட்டு போகும்போது எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு தான் போவாங்க. பட் விக்ராந்த், இது லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். எனக்கு நிறைய டைம் இருக்கு. டோன்ட் வரி. நீங்க எந்த கேள்வியும் விடாம எல்லாத்தையுமே கேளுங்க. அதோட நான் உங்க இடத்துல இருந்திருந்தாலும் என் லிஸ்ட் இதை விட பெருசா இருந்திருக்கும். இதை விட பெருசாவா? எஸ். அதனால என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. இவன் கரெக்டான ஆள் மாதிரி இருக்கானே, இல்ல ஏமாத்துறானா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்ல விக்ராந்த், அது எந்த ப்ராப்ளமும் இல்ல. ரிஷி தான் டிமாண்ட்ஸோட லிஸ்ட போட்டான். டிமாண்ட்ஸா? டிமாண்ட்ஸ் தான். ஆக்சுவலி லக்ஷ்மியோட வருங்கால புருஷன்கிட்ட இருக்கிற எல்லா குவாலிட்டிஸும் ஒரு லிஸ்டா போட்டிருந்தான். அது ரொம்ப பெரிய லிஸ்ட். அப்படியா? இப்ப நடந்தது அந்த எக்ஸாம்ஸ் தானா? ஐயோ இல்ல, எக்ஸாம் இல்ல, இது சிறுபுள்ளத்தனம். எது எப்படியோ யூ ஆர் வினர். இன்ஃபேக்ட் டெஸ்டினேஷன்ல. தேங்க் யூ. லக்ஷ்மி, நீங்களே ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். எப்படியும் உங்க ஃபேமிலியில உள்ளவங்க எனக்கு ஃபுல் கிளாஸ் எடுத்துட்டாங்க. ஐம் சாரி, ஐம் ஜஸ்ட் ஜோக்கிங். அது ஜஸ்ட் டென்ஷனை குறைக்க சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி சூழலில் அட்மாஸ்பியர் எப்படியும் டென்ஷனா இருக்கும் இல்லையா? அதனால தான். அண்ட் அதுலயும் முக்கியமா ஒரு பொண்ணுக்கு. ஸோ ஜஸ்ட் ட்ரை டு லைட்டன் தி சிச்சுவேஷன். வெரி ட்ரூ விக்ராந்த். பட் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ சென்சிபிளாவும் சென்சிட்டிவாவும் இருக்க. இல்ல நீ? ஆஃப் கோர்ஸ். ஸோ இதான் உங்க அறையா? ஆமா. கிடாய், ப்ளீஸ். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உட்காந்துட்டு நீங்க நின்னா அதை பார்க்க ஒரு மாதிரியா இருக்குமே. சோ நானும் நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க ப்ளீஸ் உட்காருங்க. சரி, நானும் உட்காரேன். ப்ளீஸ். சோ நீங்க எப்பவுமே கம்மியா தான் பேசுவீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க ஓப்பனா பேச மாட்டீங்களா, இல்ல யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டீங்களா? இல்ல, அது வந்து ஐ நோ. என்ன பேசுறது? சிச்சுவேஷன் ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம ஏன் மீட் பண்றோம்னு தெரிஞ்சிட்டாலே கொஞ்சம் ஒரு ஆக்வர்டா தான் இருக்கும். ஆனா நீங்க என்கிட்ட என்ன கேட்க நினைச்சாலும் தாராளமா கேட்கலாம். ஹெசிடேஷனே வேண்டாம். ஆஸ்க் மீ எனிதிங். எனக்கு கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. வெளியில எல்லாரும் உங்களை கேட்டுட்டாங்களே. ஆனா நீங்களும் ஏதாவது கேட்கலாம்ல. என்ன கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. என்ன தெரிஞ்சுக்கணும்ல. சரி, ஓகே, நானே கேட்கிறேன். நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை இருக்கா? ரொம்ப அதிர்ஷ்டத்தினாலதான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். ஆனா எனக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கு. அது என் நிகழ்காலத்தோட இணைஞ்சிருக்கு. அது என்னோட எதிர்காலத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.
அண்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். எனக்கு உங்க கணந்து காணம் தேவையில்லை. ஆனா நான் நிச்சயமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னோட வீடு இல்ல. நான் இந்த வீட்டு பொண்ணே கிடையாது. நான் ஓப்ராய் குடும்பத்துடைய மருமகள். அதாவது இருந்தேன். ரிஷிக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இப்போ விவாகரத்தும் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன் அவங்க 2 பேரையும் தனியா போக விடணும்? நான் சொல்றேன், இந்த லக்ஷ்மி இருக்காளே, ஏதாவது தில்முழு பண்ணதான் போறா. லாஸ்ட் டைம் அவ ஆற விஷயத்துல பண்ணால, அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணுவா. இந்த வாட்டி லக்ஷ்மியால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விக்ரம் ஆரவ் மாதிரி டிவோர்ஸே கிடையாது. அண்ட் விக்ராந்துக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஸோ இந்த வாட்டி லக்ஷ்மிக்கு கல்யாணத்துல இருந்து தப்பிக்க எந்த ஆப்ஷனும் இல்லை. எக்ஸாக்ட்லி. அண்ட் இந்த வாட்டியும் இவ இந்த விக்ராந்த் கிட்ட ஏதாவது நாடகம் ஆடினான்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடும். அவளுக்கு இந்த வீட்டை விட்டு போக விருப்பம் இல்லை. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவளை நான் சும்மா விட மாட்டேன். கல்யாணம் ஆகலனாலும் பரவாயில்ல, வெளியில துரத்திடுவேன். நானும் அவளோட நிலைமையை இதோட மோசமாக்கிடுவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆயுஷ், இதுக்கு மேல எல்லாம் கை மீறி போச்சு. ஏதாச்சும் பண்ணவே மாட்டியா? என்ன பண்ண சொல்ற? எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே புரியல. என் மூளை வேலை செய்யல. இஷ்யூ ஏதாவது ஏற்படுத்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் கிடைக்கல. அதானே, வீட்டு பெரியவங்க வேற பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் கண்டிப்பா ஃபைனல் ஆயிடும் போல இருக்கே. எங்களுக்கு லட்சுமிய ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு மருமகளை தான் நாங்க எதிர்பார்த்தோம் இல்ல? என் பையன் விக்ராந்த் ஓகே சொல்லிட்டா போ. கண்ணா, பேசிட்டியாப்பா? சோ நீ என்ன டிசைட் பண்ணிருக்க? சோ லக்ஷ்மி, என்ன முடிவு பண்ணிருக்க? என்னோட முடிவு உன்னோட முடிவுதான். உன்னோட சம்மதமும் ரொம்ப அவசியம் இல்லையா? உங்க எல்லாருக்கும் எது சரின்னு படுதோ அதே செய்யுங்க. வீட்டு பெரியவங்க விருப்பம் தான் என் விருப்பமும். நீங்க அத்தை, பாட்டி, அப்பா எல்லாரும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுவே எனக்கும் ஓகே. எனக்கு என்னமோ எல்லாமே ரொம்ப அவசரமா நடக்கிற மாதிரி தோணுது. அண்ட் இந்த கல்யாணத்துக்கு நான் இப்போ ரெடியா இல்லை. எதுவும் முடிவு பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இது என் வாழ்க்கை பிரச்சனை. யா, ட்ரூ ட்ரூ ட்ரூ. ஆனா விக்ராந்த், கண்ணா நான் சொல்றத கேளு. இங்க பாரு விக்ராந்த், லட்சுமி ரொம்ப தங்கமான பொண்ணுப்பா. அதுக்கான கேரண்டிய நானே கொடுக்கறேன். ஆமா விக்ராந்த், எனக்கு லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம வீட்டுக்கு மருமகளா இவ தான் வரணும். அதுவும் இல்லாம இந்த கொஞ்ச நேரத்துல என்னப்பா வித்தியாசம் ஏற்படுற போது? அப்படி என்ன மாறிட போகுது? ஐ நோ மாம், இந்த டைம் எனக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க பத்தாது. ஆனா இப்படி ஒரே நாள்ல ஒரே மீட்டிங்ல எல்லாத்தையும் டிசைட் பண்றது என் வாழ்க்கை இதுல அடங்கி இருக்குமா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.